கருத்து கணிப்பு கிடையாது, இது பேர் கருத்து திணிப்பு. கடலில் போயிட்டு ஒரு அண்டா நிறைய வந்துட்டு நான் தண்ணி மோண்டேன், அதில் திமிங்கலமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா நீங்கள் சாம்பிள் தான் எடுக்கிறீங்க, முழு மக்கள்கிட்டையும் கேட்கல இல்லையா? ஒரு கடல் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தா தான் எவ்வளோ மீன்கள் இருக்குது, எவ்வளோ திமிங்கலங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டு என்னுடைய அண்டா நிறைய நான் எடுத்தேன், 1000 பேர்கிட்ட கருத்து கேட்டேங்கிறீங்க. எத்தனை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க? ஸோ 8 கோடி மக்களுக்கு 1000 பேரோ 1500 பேரோ எப்படிப்பட்ட சாம்பிளாக இருப்பார்கள்? இவங்க மாஞ்சு சொன்னாங்க கமலஹாசன் பெருசாக வந்துருவார், கமலஹாசன் வந்துட்டு அவ்வளோ வாக்கு சதவீதத்தில் உயர்ந்துருவார், நாம் தமிழர் கீழே போயிடும், என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. மக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மக்கள் அவங்களுடைய வேலை செஞ்சாங்க. கமலஹாசனை தூக்கி வீசிட்டு இங்கே உறுதியாக நிற்கிறது அண்ணன் சீமான் தான், அவர் கையை வலுப்படுத்துவோம் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது திரும்பவும் நடக்கும். இந்த கருத்து கணிப்பு, இவங்களோட கருத்து திணிப்பு, இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. கட்சி பலமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறது. இந்த முறை அது தேர்தலில் எதிரொலிக்கும். நீங்கள் போன தடவை மத்திய சென்னை வேட்பாளராக இருந்தீங்க, இந்த முறையும் மத்திய சென்னையில் வேட்பாளராக களமிறக்கிறீங்களா? திமுகவும் வளருதுன்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க. திமுகவுக்கு பாஜகவை இங்கே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இங்கே திராவிடம்ங்கிறது மக்களை சுரண்டி பிழைக்கிறது, அது மக்களை ஏமாற்றுகிறது, மக்களை வந்துட்டு அடிமை நிலையிலே வைத்திருக்கிறது, மதுவுக்கு அடிமையாக வைத்திருக்கிறது, சினிமா மோகத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறது. இது எல்லாத்தையும் நாங்கள் கிழிச்சிட்டோம். அப்போது மக்கள் தமிழ் தேசியத்தை நோக்கி திரும்புகிறாங்க. இப்போ தமிழ் தேசியம்ங்கிறது வந்துட்டு திராவிடம்ங்கிறதுக்கு சரியான எதிரி இல்லை அப்படின்னாக்கா தமிழ் தேசியம் மட்டும்தான் ஒரே மாற்று அப்படிங்கிறது உள்ள வந்து. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு போலியாக ஒரு பிம்பத்தை திராவிடமும் கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் எல்லோரும் நமக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அப்படின்னா அதற்கு எதிராக போலரைசேஷனில் ஒரு ஆள் நிற்கணும். இங்கே வலுவாக ஒரு ஆள் நின்னா மட்டும்தான் இஸ்லாமிய கிறிஸ்தவரோட வாக்கு நமக்கு வரும். பாஜகங்கிறது இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது இவர்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த ஓட்டு எல்லாருக்கும் செதறும் அல்லது தமிழ் தேசியத்தை நோக்கி திரும்பும். இப்போ இதை நடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக என்ன பண்ணுது, பாஜகவை தன்னுடைய வலுவான எதிரி போல இங்கே காமிக்குது. தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றுமே இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பாஜகவை உள்ளே வந்துடக்கூடாது, பாஜக உள்ளே வந்துடணும்னு பூச்சாண்டி காட்டி சோறு விட்டுற மாதிரி தான் இருக்குது. அம்மா சொல்லுவாங்களே 5 கண்ணம் வர்றான் சோத்தை தின்று அப்படிங்கிற மாதிரி பாஜக உள்ளே வந்துடும் எனக்கு ஓட்ட போட்டுருன்னு திமுக பூச்சாண்டி காட்டி கொண்டு இருக்கிறதே தவிர உண்மையில் பாஜக இங்கே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது திமுகவுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த போலி பிம்பத்தை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒருவேளை திமுகவே கூட அவர்களை வளர்த்து விடும். ஏன்னா இது முழுக்க ஒன்றுமே இல்லைன்னு ஆயிடுச்சுனாக்கா திமுகவுக்கு உண்டான தேவை இங்கே இல்லைங்கிறது ஆகிப்படுது. அப்போ அந்த தேவை இல்லை, மக்கள் வந்துட்டு விழித்து கொள்வார்கள்ங்கிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னாக்க திமுகவுக்கு அது பேரிடியாக அமையும். அதனால் பாஜகவை இங்கே கொஞ்சமாவது வளர்த்து விடுவோம், அவங்களை பற்றிய செய்திகளை பேசுவோம். அமைச்சரே நேரடியாக வந்துட்டு அண்ணாமலைக்கு பேசுவார். அண்ணாமலை என்னவா இருக்கார் இங்கே மாநில அந்த மாநில தலைவருக்கு நம்ம வந்துட்டு முழு பேட்டி கொடுப்போம், அமைச்சர்கள் நேரடியாக உட்காந்து அவரை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? அண்ணன் சீமான் பல கேள்விகளை இங்கே எழுப்புறாரு. ஒரே ஒரு கேள்விக்கு இது வரைக்கும் அவங்க பதில் அளிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனால் அண்ணாமலை ஒரே ஒரு குற்றச்சாட்டை வைப்பார், மாறி மாறி அமைச்சர்கள்லாம் திமுகலேருந்து பேசுவாங்க. ஏன்னா அவருக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து அவரை ஒரு ஆளாக இங்கே மாற்றி அவரை வளர்த்து விட்டால்தான் திமுகவுக்கு அது லாபமாக அமையும். இதனால அதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை புறக்கணிக்கிறாங்க, உறுதியாக புறக்கணிக்கிறாங்க. ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்காங்களோ சொல்லுங்க. அண்ணன் சீமான் கேட்ட கருத்தியல் ரீதியான கேள்விகளுக்கு இவரால் யாராவது ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்க அதிகபட்சம் விடுங்க, உங்களோட அடிப்படை கொள்கை திராவிடம்னா என்ன அப்படிங்கிற கேள்வியை அண்ணனும் பல வருஷமா கேட்டுட்டு இருக்காரு. ஒரே ஒருத்தர் இதுதான்ப்பா திராவிடம் விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியல. நீங்கள் ஆட்சியை பற்றி பேசுறது, உங்களுடைய கட்சியை பற்றி பேசுறது, அதில் நிர்வாகிகளை பற்றி, ஊழலை பற்றி, நீங்கள் செய்யக்கூடிய ரவுடிசத்தை பற்றி அதெல்லாம் அப்புறம் பேசலாம். உங்களோட அடிப்படை கொள்கை திராவிடம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கன்னா இது வரைக்கும் ஒருத்தரும் பதில் சொல்ல. ஒருத்தர் வந்துட்டு நாம் வந்துட்டு இப்போ நடத்தி வைக்கிறோம்ல கல்யாணம், அந்த கல்யாணம் தான் திராவிடங்கிறாரு. ஒருத்தர் வந்துட்டு வாழ்க்கை முறை இருக்குல்ல அந்த வாழ்க்கை முறை தான் திராவிடங்கிறாரு. இதுதான் திராவிடம், இதுதான் திராவிடம் நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்களே தவிர திராவிடம்னா என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதையாவது சொல்லுவாங்களா பார்ப்போம். ஓகேண்ணா, இப்போ ஒரு தேர்தலை வெற்றி பெறதுக்கு ஊடக வெளிச்சங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு முன்னணி ஊடகமும் முன்னுரிமை கொடுக்கறதில்ல. நாம் தமிழர் கட்சியை ஊடகங்கள் புறக்கணிக்கிறதா? ஊடகங்கள் ஓரளவுக்கு தான் புறக்கணிக்க முடியும். ஏன்னா மக்கள் மத்தியில் நாம் கொண்டு போய் சேர ஊடகங்களால் நம்மளுடைய வெளிச்சத்தை நிச்சயமாக புறக்கணிக்க முடியாது.
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மீது எதிர்மறையான விமர்சனங்கள் எல்லாத்தையும் ஊடகங்கள் உடனே கொண்டு போய் சேர்க்கும். என்ஐஏ விசாரணை வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இங்கே பாருங்க, இத்தனை பேர் இடத்துல வந்துட்டு என்ஐஏ வந்து இருக்குது, லேப்டாப் எடுத்துகிட்டு போனாங்க, எது எடுத்துகிட்டு போனாங்கன்னு அரை பக்கத்தில் முழு பக்கத்தில் எல்லாம் நம்மளை பற்றி எழுதுவாங்க. எழுதிட்டு போட்டோம். எப்படியோ நீங்கள் மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி யார் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிறத கொண்டு போய் சேருங்க. அதை நேர்மறையாக மாற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. மக்கள் மத்தியில் நாங்கள் பிரபலமாகும்போது அந்த பிரபலத்தை எதிர்மறையாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்தாலும் நாங்கள் யார் உண்மையிலங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அதை நாங்கள் செவ்வனே செய்வோம். குறிப்பாக சமூக வலைதளங்கள் வந்த பிறகு வெறும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய இவர்களால் இதை கட்டுப்படுத்த முடியலை. அப்போ அவங்க வந்துட்டு இந்த ஊடக வெளிச்சத்தை எங்கள் மீது பாய்ச்சியே ஆக வேண்டிய தேவை வந்துவிட்டது. அவர்களால் நிறுத்த முடியாது. இந்த 2021 கருத்து கணிப்பில் நாம் தமிழர் கட்சி வந்து மக்கள் நீதி மையத்தோட கம்மியாக தான் வாக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த தடவை என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட நாம் தமிழர் கட்சி கம்மியாக வாக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அது வந்துட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கருத்து கணிப்பு கிடையாது, இது பேர் கருத்து திணிப்பு. நீங்கள் இதை உண்மையிலேயே உளப்பூர்வமாக நீங்கள் செய்தால் கூட அது எப்படிப்பட்டது இது தெரியுமா? நான் வந்துட்டு கடலில் போயிட்டு ஒரு அண்டா நிறைய வந்துட்டு நான் தண்ணி மோண்டேன், அதில் திமிங்கிலமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஏன்னா நீங்கள் சாம்பிள் தான் எடுக்கிறீங்க, முழு மக்கள்கிட்டையும் கேட்கல இல்லையா? ஒரு கடல் முழுக்க நீங்கள் தேடி பார்த்தா தான் எவ்வளவு மீன்கள் இருக்குது, எவ்வளவு திமிங்கலங்கள் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டு என்னுடைய அண்டா நிறைய நான் எடுத்தேன், 1000 பேர்கிட்ட கருத்து கேட்டேங்கிறீங்க. எத்தனை கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க? ஸோ 8 கோடி மக்களுக்கு 1000 பேரோ 1500 பேரோ எப்படிப்பட்ட சாம்பிளாக இருப்பார்கள்? நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கில் நீங்கள் எடுத்தால் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். ஆனால் 1500 பேர் 2000 பேர்கிட்ட நான் கருத்து கேட்டேன், 3000 பேர்கிட்ட நான் கருத்து கேட்டேங்கிறீங்க. இதை வைத்துக்கொண்டு ஒரு அண்டாவில் தண்ணி மோண்டது மூலமாக நீங்கள் கடலில் வந்துட்டு மீனே இல்லைன்னு சொன்னாக்க அது எவ்வளவு நகைப்புக்குரிய விஷயமா இருக்குமோ அப்படிப்பட்டது தான் இந்த கருத்து கணிப்புங்கிறதெல்லாம். ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்லை. நாம் பாட்டுக்கும் நம்மளுடைய வேலையை பார்த்து கொண்டே இருப்போம். மக்கள் வந்துட்டு இறுதியாக ஒரு தீர்ப்பளிக்கிறாங்கல்ல. இவங்க மாஞ்சு சொன்னாங்க கமலஹாசன் பெருசாக வந்துடுவார், கமலஹாசன் வந்துட்டு அவ்வளோ வாக்கு சதவீதத்தில் உயர்ந்துருவார், நாம் தமிழர் கீழே போயிடும், என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. மக்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மக்கள் அவங்களுடைய வேலை செஞ்சாங்க. கமலஹாசனை தூக்கி வீசிட்டு இங்கே உறுதியாக நிற்கிறது அண்ணன் சீமான் தான், அவர் கையை வலுப்படுத்துவோம் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அது திரும்பவும் நடக்கும். அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி வெறும் 5-7% தான் இருக்குன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒவ்வொரு முறையும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குறைவாக சொல்கிறது தாங்க. போன முறை நம்ம நிற்கும் பொழுது கூட அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னாக்க 4% தாண்டாது அப்படின்னாங்க, 5% தாண்டாதுன்னு பல பேர் சொன்னாங்க. நம்ம வந்து 7% நெருங்கிடணும் இல்லையா? அவர்கள் சொன்னதை விட எப்பொழுதும் நம்ம வந்துட்டு அதிகப்படியான வாக்குகளை தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல் தடவை பார்த்தீங்கன்னா 1.1% எடுத்து நாம் தமிழர் ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க, இந்த எலெக்ஷனுக்கு தாண்டாது அப்படின்னாங்க. இந்த எலெக்ஷனுக்கு தாண்டவே தரேன். ஆனால் 4% கிட்டத்தட்ட 4% எடுத்தோம். அப்படியே 4 மடங்காக வளர்ந்து நின்றது கட்சி. அதிலிருந்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்துட்டு அப்படியே இரட்டிப்பாக வந்துட்டு வளர்ந்து நின்னோம். அதெல்லாம் இவங்க பேசுறது பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள். இந்த கருத்து கணிப்பு, இவங்களோட கருத்து திணிப்பு, இதெல்லாம் நம்ம கண்டுக்கவே தேவையில்லை. கட்சி பலமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த முறை அது தேர்தலில் எதிரொலிக்கும். நீங்கள் போன தடவை மத்திய சென்னை வேட்பாளராக இருந்தீங்க, இந்த முறையும் மத்திய சென்னையில் வேட்பாளராக களமிறங்குறீங்களா? களமிறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்ணன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இறுதி முடிவு அறிவித்த பிறகு நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அது மகிழ்ச்சியோடு பகிர்ந்துக்குவேன். எங்களோடு இருந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.